ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் தி எல்லோ டைரி. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்துட்டு என்னோடய ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்தது. மோஸ்ட்லி நான் வீட்டுக்கு போகிறது 2 வீலரில் தான் போவேன். பட் அன்றைக்கி நான் பஸ்ஸில் போயிருந்தேன் வீட்டுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பஸ்ஸில் போகும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. சேம் டிராஃபிக் தான். வீட்டுக்கு போகும்போதே வெங்காயமும் தக்காளியும் சுத்தமாக இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லி போனேன். ரேட் கேட்டதுமே ஷாக் ஆகிட்டேன். அவ்வளோ ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதுவும் சேர்ந்து வாங்கியிருந்தேன். ஸோ எக் டெய்லி 1 சாப்பிட்ணுங்கிறதுனால எக்கும் வாங்கியிருந்தேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம்லாம் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வெங்காயத்தோட ரேட் கேட்கும்போது 76ன்னு சொன்னாங்க 1 கிலோ. என்னது 76ஆ அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, ஆமாம்மா புரட்டாசி மாதம்ல, ஸோ எல்லோரும் வெஜிடேரியனாக அதை தான் சாப்பிடுவாங்க, ஸோ அதனால தான் ரேட் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியலை. பிகாஸ் நான்வெஜ்னாலும் வெங்காயமும் தக்காளியும் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. ஸோ அப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகாத இந்த வெஜிடேபிள் தக்காளியோட ரேட்டு ஏன் இப்போ மட்டும் இன்க்ரீஸ் ஆச்சுங்கிற டவுட் எனக்கு இப்போவும் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆனியன்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன். எங்கள் அம்மா எப்போவுமே சொல்கிறது, வீட்டில் எப்போவும் தக்காளியும் ஆனியனும் ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கணும், இது இல்லைங்கிற மாதிரி எப்போவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்னோடய பேட் டைம் அப்போது எனக்கு எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வாஷிங் மிஷின் போட்டிருந்தேன். எனக்கு இந்த 60 டிகிரி செல்சியஸில் துணி துவைச்சா மட்டும்தான் எல்லா ஜெம்ஸும் போகுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நானும் அதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். அன்றைக்கி நவராத்திரி ஃபர்ஸ்ட் டேங்கிறதுனால நான் எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன். அதை மார்னிங் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி போடணும்னு நினச்சேன். நான் ஃபில்டர் காஃபி பர்சன் கிடையாது. ஐ எம் அ பியூர் டீ பர்சன். அன்றைக்கி காஃபி இருந்ததுனால நான் போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு தெரியாமல் வாங்கினது தான் இந்த ஃபில்டரே இல்லாமல் ஃபில்டர் காஃபி போட்டேன். எனக்கு மோஸ்ட்லி காஃபி போடணுன்னாலே எப்போ எனக்கு டீ போடுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கோ அப்போ மட்டும்தான் நான் காஃபியை சூஸ் பண்ணுவேன். அந்த ஒரு ஈவினிங் தான் அதுவும். எனக்கு டீ போட கொஞ்சம் சோம்பேறியாக இருந்தது. ஸோ அதனால் காஃபி போட்டு நல்லா நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே டின்னருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது மாவில்லை, மேகி இல்லை, வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே என்ன பண்ணலான்னு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு திங் சேமியா உப்புமா, இல்லை ராகி சேமியா. ஆமாம், எனக்கு அடிக்கடி இது ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ராகி சேமியாவை மட்டும் எடுத்து ஹாட் வாட்டரில் நான் சோக் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பண்ண பெரிய தப்பு இதுதான். அது ஏன்னு பின்னாடி தெரியும் உங்களுக்கு. ஓகே, அது ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிகிட்டு இருந்த டைமில் நான் இந்த புதினாவை உரிச்சிட்டு பிச்சு போட்டுட்டு இருந்தேன். இந்த புதினா பிச்சு போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு வந்த ஒரே ஒரு ஞாபகம், சின்ன வயசில் நானும் அப்பாவும் உழவர் சந்தை போவோம். அம்மா காலையில் தம்பியை ஸ்கூல் அனுப்பிட்டு நான் பக்கத்தில் தான், எனக்கு பக்கத்தில் தான் ஸ்கூல், வீட்டுக்கு பக்கத்தில். ஸோ நான் ஒரு 9 o'clock கிளம்பி போனாலும் போதும், ஒரு 8:45 to 9 கிளம்பி போனாலும் போதும், 5 minutesல ஸ்கூலில் போய் இறங்கிடுவேன். ஸோ எப்போவும் நானும் அப்போ தான் மோஸ்ட்லி மார்னிங் உழவர் சந்தைக்கு போவோம். ஒவ்வொரு கடையிலையும் ஒன்று வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துட்டு மொத்தமாக அம்மா கிட்டே கொடுத்துட்டு நான் போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடுவேன். அப்பாவும் ஸ்கூலுக்கு ரெடியாக போயிடுவாங்க. அம்மா மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அவங்களும் அவங்களோட ஒர்க்குக்கு போயிடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, இது எடுத்து வைக்கணும், இது எதுவுமே எனக்கு அப்போ புரியல. வாங்கிட்டு வந்து கொடுத்தா மட்டும் போதும். பட் இப்போது ஒவ்வொரு காயும் எடுத்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பப்போ எடுத்து வச்சோன்னா எதுவும் தெரியல. பட் ஒரு கேப் விட்டுட்டு வாங்கிட்டு வந்து ஒரு கேப் விட்டுட்டு எடுத்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இந்த புதினாவும் கொத்தமல்லியும் இந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். லைக் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்குங்கிற ஒரு கான்செப்டில். வேறு ஏதாவது ஸ்டோரேஜ் மெத்தட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எல்லாமே அந்தந்த பிளேஸில் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டின்னருக்கு போயிட்டேன். ஸோ டின்னரில் நான் பண்ண 2 மிஸ்டேக். தடவை சொன்னது அந்த ஹாட் வாட்டர் போட்டது. செகண்ட் டைம் அதை நல்லா ட்ரை பண்ணாமல் நான் எடுத்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுமே நான் பண்ண மிஸ்டேக். இந்த மிஸ்டேக்னால எனக்கு அந்த சேமியா எனக்கு உதிரியாக வரல, கொஞ்சம் நல்லா சொதன்னு இந்த மாதிரி இருந்தது, எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த மணி பிளான்ட் அந்த ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே அங்கே வச்சது, யூஸ்வலாக அங்கே இருக்காது.
எப்போவுமே ஃபிஷ் டேங்க் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ வாஷ் பண்ண அந்த பாத்திரம்ஸ் எல்லாமே அந்தந்த பிளேஸ்க்கு மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த சேமியா உப்புமா வந்துட்டு ஸ்வீட் பண்ணவா இல்லை காரம் பண்ணணுமா யோசிக்கும்போது ஸ்வீட்டே பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்வீட்டும் அதை ஜீனி சர்க்கரையும் தேங்காய் பூவும் போட்டு ஓரளவு பண்ணியிருந்தேன். இப்படி தான் எனக்கு வந்திருந்தது. ஸோ மேபி நான் அந்த 2 மிஸ்டேக்கை நான் அவாய்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த உதிரியாக வந்திருக்குமோ என்னமோ. ஓகே தான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம், சாப்பிட்றது தானே. நெக்ஸ்ட் டே வந்து நவராத்திரி செகண்ட் டே, க்ரீன் கலர் அண்டு ஃப்ரைடே கூட அந்த அன்னைக்கு. ஸோ சாரீ கட்டுவேன் எப்போவுமே, மோஸ்ட்லி ஃப்ரைடே சாரீ கட்டணுங்கிறது என்னோடய ஆசை. ஸோ சாரீ கட்டினேன். ஸோ அது எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வைப்பர் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிவிட்டு துவைச்ச துணியெல்லாம் காய போட்டாச்சு. போட்டுட்டு எப்போவுமே டெய்லி பண்ண வேண்டிய ஒரு ஒர்க் பட்ஜெட்டிங் எழுதுறது. அன்னன்னைக்கு என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணோமோ அதை எழுதணுங்கிறது தான் என்னோடய தாட். ஒரு 70% நான் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவேன். சம்டைம்ஸ் அதை மிஸ் பண்ணிவிடுவேன். ஸோ மிஸ் பண்ணும்போது அந்த வீக் எண்டில் கண்டிப்பாக நான் எழுதிடுவேன். ஸோ அப்படின்னா தான் அந்த மந்த் நான் எவ்வளோ செலவு பண்ணேன், எவ்வளோ தேவையில்லாமல் செலவு பண்ணேன், எவ்வளோ தேவையாக செலவு பண்ணேன், எதெல்லாம் கம்மி பண்ணணுங்கிற ஒரு ஒரு டிராஃப்ட் எனக்கு கிடைக்கும். என்ன தான் நான் ஒரு லாஸ்ட் ஒரு 10 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணாலும் ஸ்டில் எனக்கு சம்வேர் ஐ ஹாவ் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப்னு தான் தோணுது. பட் ஐ டோன்ட் நோ எந்த மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தெரியல. போக போக பார்க்கலாம். நைட் வாக்லாம் முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், என்னோடய டே முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டினியூஸாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரிலாம் கண்டென்ட் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.